அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனா லாக்ஸ். இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாஃப்டாக மிருதுவாக எப்படி ஒரு குலாப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குலாப் ஜாமுனை நான் வாழைப்பழம் சேர்த்து செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக அதே கப்பில் 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது ரெண்டையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா சுகர் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிட்டுது. இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் 3 ஏலக்காய் நல்லா உடச்சி அதை சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே ஸ்வீட் செய்யும் போது பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம அதில் சேர்த்தோமாக்கா சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக செஃப்ரான் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இப்போது இது நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. இப்போ நல்லா கொதி வந்துட்டோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். அந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மேஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் நான் 1 கப் கோதுமை ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாகவே குலாப் ஜாமுன் பார்த்திங்கனாக்கா குலாப் ஜாமுன் மிக்சர் சேர்த்து தான் செய்வாங்க. நான் அது சேர்க்கலை. நான் கோதுமை குலாப் ஜாமுன் தான் இன்றைக்கி செய்கிறேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 80 ml பால் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பால் சைஸ்க்கு வரணும். அந்த பால் சைஸ்க்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு உங்களுக்கு பால் பவுடர் தேவை கிடையாது. பால் பவுடர் இல்லாமையே பால் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா உருட்டி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அமுத்துனா இந்த மாதிரி உள்ளுக்கு போதா, இப்படி தான் இருக்கணும். இதுதான் பதம். ஒரு 10 நிமிஷம் இதை இப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் அப்படியே விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்படி தான் இருக்கணும். இப்போது மாவு சின்னதாக பிச்சு எடுத்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். பால்ஸ் நம்ம பெருசாக உருட்டக்கூடாது, சின்னதாக உருட்டணும். அப்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெடிக்காமல் நல்லா குலாப் ஜாமுன் குண்டு குண்டாக கிடைக்கும். இந்த சைஸில் இருந்தாலே போதும், ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க குலாப் ஜாமுன் வெடிச்சிருதுன்னு. அது ஏன் வெடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நல்லா பெரிய பெரிய சைஸ்க்கு உருட்டிடுவீங்க, இல்லை மாவு சரியான பதத்தில் இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் வெடிச்சு வரும். சரியான பதத்தில் மாவு உருட்டினீங்கனாக்கா உங்களுக்கு வெடிச்சு வராது. இந்த சைஸ் சரியாக இருக்கும். நான் எல்லா உருண்டையும் உருட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையுமே நான் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாமே பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த சைஸில் தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 35 உருண்டை கிடச்சிச்சு. 1 கப் மாவுக்கு 35 உருண்டை கிடச்சிது. எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுட்டு குலாப் ஜாமுன் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் குலாப் ஜாமுன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதுவே மேலே தன்னால் எழுந்து வந்துடும். இப்படி தான் இருக்கணும் பாருங்கள். குலாப் ஜாமுன் பொரிக்கும் போது அடுப்பு தீ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா உங்கள் குலாப் ஜாமுன் தீஞ்சு போயிடும், உள்ளாரி வேகாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லை பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது, குண்டு குண்டாக. இப்படி தான் இருக்கணும்.
நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் எடுத்தது எனக்கு பொரிக்கிறதுக்கு. நியர் டு 7 மினிட்ஸ் பிடிச்சது. இதை நல்லா இப்படி திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கடைசி வரைக்கும் வெடிப்பே இல்லைங்க, ரொம்ப அழகாக வந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து இந்த ஸ்டேஜில் எடுக்கலை, இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போது பார்த்திங்களா இந்த எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிருச்சு பாருங்கள். இதோட கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது இந்த குலாப் ஜாமுனை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் பாதம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட வெடிக்காமல் வாழைப்பழ குலாப் ஜாமுன் நல்லா குண்டு குண்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த எண்ணெயை வடிகட்டிக்கிட்டு நாம் இதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1வது பேட்ச் நான் முடிச்சிட்டேன். இப்போது 2வது பேட்ச் தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் பொரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் செஃப்ரான் போட்டிங்கனாவே நல்ல ஒரு கலர்ஸ் வந்துடும். இதுக்காக நீங்கள் கலர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த குலாப் ஜாமுன் வந்து 6 ஹவர் ஊறட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து இப்போது 6 ஹவர் ஊறிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் அதோட சைஸ் வந்து நல்லா டபுள் சைஸாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து போட்டு ஊற வச்சதுனால நல்லா பெருசாக வந்திருக்கு. இன்னும் வந்து சுகர் சிரப்பில் நிறைய இடம் இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இதை நாம் இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்மளோட வாழைப்பழ குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இத்தனைக்கு கோதுமையில் செய்தது. வாழைப்பழ குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அந்த சுகர் சிரப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். என்னோட இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு உங்களை ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷானா லாக்ஸ். பாய் பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ். லவ் யூ ஆல்.